வணக்கம் எல்லாருக்கும், நான் உங்கள் ஸ்ரீஜன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சேனல் வரீங்கன்னா இப்போ தான் இந்த டியூட்டோரியல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து மூவ் டூலும் டெக்ஸ்ட் டூலும் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அதோட லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இங்கே காட்டுற இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு டேரெக்ட் பண்ணும். அதாவது பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அந்த டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா மூவ் டூல், டெக்ஸ்ட் டூல், அதோட ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து எடுத்திருப்பேன். ஸோ டீட்டெயிலாக வந்துட்டு உள்ளே போயிருக்க மாட்டேன். இன்றைக்கி டெக்ஸ்ட் டூல்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்துட்டு டெக்ஸ்ட் டூல்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அந்த சைஸ் அலைன் பண்ணணும், இல்லை வந்து ஃபாண்ட் எப்படி மாற்றணும்னு பார்த்தோம், கலர் எப்படி மாற்றணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டூல்ஸில் அதை தாண்டி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வந்துட்டு ஸ்கொயர் சைஸில் ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். போன வாட்டி ஓப்பன் பண்ணால் அதே ரெசல்யூஷன், அதே சைஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வேர்டாக நம்ம வந்து ஒரு வேர்டு, 2 வேர்டு அந்த சின்ன கண்டென்ட் இருக்கிறத வந்து நம்ம டைப் பண்ணுறோன்னா ஜஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ண போனோம். ஸோ நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று இருக்குது. நான் வந்து இப்போது நம்ம ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு சும்மா ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. லேயர் 1 இருக்குது. நம்ம இங்கே என்ன கண்டென்ட் டைப் பண்ணுறோமோ அது வந்துட்டு இந்த லேயருக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி வந்து டெக்ஸ்ட் லேயர் அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜூலை மந்த்தில் இந்த கிளாஸ் இருக்கிறனால நான் ஜூலை மந்த்துன்னு சும்மா டைப் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? கேப்ஸ் லாக் ஆன்ல இல்லை. ஸோ வந்து நான் எல்லாமே ஸ்மாலில் தான் டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், என்னென்ன பண்ண போகிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை ஸ்பேஸ் மந்த். ஸோ ஜூலை மந்த் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ வந்து வழக்கம் போல் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயருக்கு அந்த நேம் மாறிடுச்சு. ஜூலை மந்த் நீங்கள் மாறிடுச்சு. நம்ம வேணால் கூட மாற்றிக்கலாம். இந்த லேயருக்கு வேறு பேர் மாற்றோம்னா ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல இந்த நேமுக்கு மேலே இப்போ ஜூலை மந்த்துன்னு காட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கேயும் நம்ம எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் மந்த்துன்னு போட்டால் போதும், இல்லை நமக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அது பழைய ஜூலை மந்த்லேயே இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி நம்ம அதை மாற்றிக்கலான்றதை காட்டிக்கிறது. ஏன்னா நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது மேபி நமக்கு அந்த லேயர் மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது சில யூனிக்கான நேம் கொடுத்துக்கிட்டு நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த ரீநேம்லாம் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு லேயர் வச்சு ஒர்க் பண்ண போகிறதுனால ஜஸ்ட்டு ஜூலை மந்த் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபாண்ட் மாற்ற போகிறோம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயரில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ஒரு 3 வாட்டி ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த அது என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்குள்ளே அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ இதெல்லாம் செலக்ட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபாண்ட்டுக்கு போவோம். ஃபாண்ட்டுக்கு போயிட்டு 14 பிக்சலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 14 பிக்சலில் வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு ஓகே 16 பிக்சலில் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபாண்ட் ஏரியா. இப்போ என்னோடது வந்து ஃபாண்ட்டு நான் கிளிக் பண்ணால் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கிற ஃபாண்ட் என்னது, ஸோ இதெல்லாம் அவெஞ்சர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃபாண்ட்ஸு. எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் செஞ்சுரி. இந்த ஃபாண்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு கலர் மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னா கலர் பிக் வந்து ஓப்பன் ஆகிடுது. கலர் பிக்கரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இங்கே இருக்குது. நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பிக்கர்ஸில் எடுக்கும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மாறுறது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி செட்டாக இருக்கா, அந்த கலர் செட்டாக இருக்கான்றதை நம்ம வந்துட்டு இது வச்சு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி உங்களுக்கு இதில் இல்லை ஒரு யூனிக்கான கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு கலர் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து அந்த கலர் கோடு என்னதுன்றதை பார்த்து இந்த ஏரியாவில் ஓகேங்களா, இந்த ஏரியாவில் அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வரும். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு கோடு, இப்போ எல்லோக்கு ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோக்கு வந்துட்டு 4 F'ும் 2 0வும் போட்டிங்கன்னா எல்லோ வரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து 2 3 4 ஓகேங்களா? ஸோ 2 0 கொடுத்தீங்கன்னா எல்லோ வந்துடுச்சு. ஸோ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் மொத்தமாக எடுத்தோடனே ஒரு பிளாக் கலரில் டிஃபால்ட்டாக பிளாக் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே ஒரு F கொடுக்குறேன். ஸோ ஒரு F கொடுத்தோடனே அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்துருக்கு. 2வது F கொடுக்கும்போது அது ஒரு ப்ளூவில் வந்து நிற்கிது. அடுத்த F கொடுக்கும்போது ஒயிட்டில் போய் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்த F கொடுக்கும்போது ஒயிட்டில் போய் நிற்கிது. 4வது F கொடுக்கும்போது ஒரு மாதிரி கலரில் வந்து நிற்கிது. அதாவது ப்ளூ அண்ட் க்ரீனிஷ் கலரில் போய் நிற்கிது. ஸோ நான் ஒரு 0 கொடுக்குறேன். ஓகேங்களா?
இன்னொரு 0 கொடுத்தோன்னே எல்லோவில் வந்துருக்குது. ஸோ ஒரு கலருக்கும் ஒரு கலர் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கலர் கோடு இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட யூனிக் கலர் எதுன்றதை நீங்கள் கரெக்டான கலரை வந்துட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம ஏதாச்சும் கம்பெனிஸில் வந்துட்டு இந்த கலர் தான் லீகலாக நம்ம யூஸ் பண்ணோம் இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த கலர் கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபீட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தட் கலர் அண்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த கலர் செலக்ட் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு போன வாட்டி பிளாக் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி நான் ப்ளூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ எனக்கு போதும். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ளூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டாங்கிள் தட் கேரக்டர் அண்ட் பேராகிராஃப் பேனல்ஸ். அந்த டெக்ஸ்ட் லேயரோட கேரக்டர்ஸை இன்னும் எந்த அளவுக்கு நம்ம மாற்றலான்றது. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, யூஸ்வலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம்னால இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து மெயினாக மேலேயே இருக்கும். ஒரு ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்டோட ஸ்டைல்ஸு, அந்த ஃபாண்டோட சைஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து அலைன்மெண்ட்ஸு, அப்புறம் ஃபாண்ட் கலர்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மேலேயே இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ள இருக்குன்றதை பார்ப்போம். பட் நம்ம பேசிக் லேர்னர்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கான கேரக்டர்ஸ் ரொம்பலாம் நான் வந்துட்டு புஷ் பண்ணலான்னு நினைக்கல. நான் இப்போ வந்து இங்கே வந்து கேரக்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு ஃபாண்ட் இருக்குது, என்ன ஃபாண்ட் மாத்திரமோ அந்த ஃபாண்ட் இருக்குது, அதோட ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சைஸ் மாற்றுறது, ஃபாண்டோட சைஸ் மாற்றுறது இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்பேசிங். ஓகேங்களா, அது மேலே இல்லை. ஸோ வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ்க்கான ஸ்பேசிங் என்னதுன்றது இருக்குது. அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம ஸ்பேசிங்ஸ் அலைன்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலோட அந்த ஐக்கானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலது குண்டாக இருக்குது, சிலது வந்து கொஞ்சம் அப்படியே வளைஞ்சிருக்கு, சிலது டபுளாக இருக்குது, சிலது வந்து ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது இந்த டீ. ஓகேங்களா, அதுக்கப்புறமா டீ மேலே ஸ்கொயர் இருக்குது, டீக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன், ஸோ அண்டர்லைன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் தின்னாக இருக்குது. நான் இப்போ கிளிக் பண்ணும்போது திக்காகிடுது. போல்டோட ஆப்ஷன் வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து 1 பிக்சல் 2 பிக்சல் வந்துட்டு கொஞ்சம் தடியாக்கிறதுக்கு வேண்டி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், தின்னாக இருக்கிறது மட்டும் தான் இது திக்காக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போது அடுத்த ஆப்ஷன் போவோம். எப்படின்னா இப்போ இந்த ஃபாண்டோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைல் இங்கே இருக்கும், ரெகுலர்னு இருக்கும். ஸோ அதனால தான் இது தின்னாக இருக்குது. நான் இங்கே இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணோடனே கீழே நிறைய ஸ்டைல்ஸ் வருது. ஸோ இட்டாலிக் கிளிக் பண்ணினா ஸோ இந்த வேர்டு மாறுறது பார்க்கலாம். ஸோ லைட்டாக சரிஞ்சிருக்கு. நான் திருப்பி இது கிளிக் பண்ணி போல்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் தடியாகிடுது. ஓகேங்களா, இந்த தடியாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் தடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதே ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த போல்டுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது யூ கேன் see the சேஞ்ச். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்க்கலாம். நான் திருப்பி அன்கிளிக் பண்ணுறேன், அந்த சேஞ்ச் தெரியும். திருப்பி கிளிக் பண்ணுறேன். யா, ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு போல்ட் ஆக்கிறதுக்கு. இதே இட்டாலிக் இங்கே இருக்குது, நம்ம இன்னொரு இட்டாலிக் வேணும்னா அந்த இட்டாலிக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸில் எதுனா பார்த்தீங்கன்னா இது காமனாகவே வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஃபோட்டோஷாப்பில் ஃபாண்டுக்கு இது தேவைப்பட்ட விஷயம். ஒரு போல்ட் ஆக்கிறதோ இல்லை இட்டாலிக்காக வந்தோ, சில ஃபாண்டில் வந்துட்டு அந்த மாதிரி இட்டாலிக்காக மாற்றுறதுக்கோ போல்டாக மாற்றுறதுக்கோ சில ஆப்ஷன்ஸ் இருக்காது. ரெகுலர் மட்டும்தான் இருக்கும் நிறைய ஃபாண்டுக்கு. ஸோ அதை நம்ம போல்ட் ஆக்கிறதுக்கு இட்டாலிக்காக ஃபோட்டோஷாப்பே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்குது. இது எல்லாமே எனக்கு வந்து கேப்ஸில் மாற்றணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யா இங்கே ஒரு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் வந்துட்டு நம்ம மூவ்ஸை எடுத்துகிட்டு போகிறோம். யா ஆல் கேப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் கேப்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். எஸ், ஸோ ஜூலை மந்த்ன்றது ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்துடுச்சு. இவ்வளோ சிம்பிள் தான் இது. ஓகேங்களா, நான் திருப்பி அன்கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். யா இப்போ வந்து எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன், அது வந்து மாறுது. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இப்போது ஆல் கேப்ஸில் நம்ம மாற்றிட்டோம். ஸோ அன்கிளிக் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்த ஆப்ஷன் என்ன வருதுன்னா ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு வருது. ஸோ என்ன ஸ்மால் கேப்ஸை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல் கேப்ஸ்னு கொடுக்கும்போது இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கேப்ஸில் பெருசாக வருது. இதே ஃபாண்டை வந்துட்டு இதே சைஸில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாமே கேப்ஸில் வரணும், பட் எல்லாமே ஸ்மாலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுதான் அதோட ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து ஸ்கொயர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து ஸ்கொயர்ன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்ன மேத்தமெட்டிக்கலோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வந்து ஷார்ட்டாக போடுவோம்ல, நியூமரிக்கில் 1 போட்டு மேலே வந்து எஸ்டி ஃபஸ்ட்டு, இல்லை வந்து செகண்டுக்கு வந்து நியூமரிக்கில் வந்து 2 போட்டுட்டு மேலே வந்து என்டின்னு போடுவோம் சின்னதாக. ஸோ வந்து அதை இதில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இது மொத்தமாகவே செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா,
மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து நியூமரிக்கில் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு கூட வந்து ஒரு எஸ்டின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். மவுஸ் வச்சு நான் இந்த எஸ்டி மட்டும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். அந்த மவுஸ் அந்த இடத்துல கொண்டு போனால் நான் அந்த ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃபஸ்ட்டுக்கு மேலே இல்லை வந்து A² + B² போடும்போது ஏக்கு மேலே 2 பிக்கு மேலே 2 அந்த மாதிரிலாம் வர வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லெவலுக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு என்ன இருக்குது H2O கேப்ஸில் H2O அப்படின்னு கொடுக்குறேன். ஹெச்க்கு கீழே இது 2 வரணும், அதுக்கப்புறமா O வரணும். ஸோ அதை நான் பண்ண வைக்கிறதுக்கும் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 2 மட்டும் செலக்ட் பண்ணி என் மவுஸ் எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி கிட்ட எடுத்துகிட்டு போனால் சப்ஸ்கிரிப்ட்னு வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட்னு இருந்தது, அது வந்து மேலே வந்து இண்டிகேட் பண்ணுறது. இப்போ சப்ஸ்கிரிப்ட்ன்ற போது கீழே இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியுதா? எஸ். ஸோ நான் திருப்பி அன்கிளிக் பண்ணுறேன். 2ல நார்மலாக நம்ம டைப் பண்ண இதில் இருக்குது. ஓகேங்களா, அந்த 2 மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு அதை கொடுக்கும்போது H2Oன்னு வந்துடுச்சு. பார்த்தா தெரியும். இந்த மாதிரி விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு அண்டர்லைன் கொடுக்கணும்னா ஜஸ்ட் லெட்டர்ஸ் கூட நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இது கொடுத்தேன்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆப்ஷன் வந்துடுது. அதை அன்கிளிக் பண்ணுறேன். இல்லை இதை அடிக்கிற மாதிரி சிம்பிள் வேணும்னா ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த சிம்பிள் வேணும்னா ஜஸ்ட்டு எஸ். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஃபாண்டு நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்காத என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இது நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, நம்ம இப்போ பார்த்தது வந்துட்டு டெக்ஸ்ட்டு, போல்டு, இட்டாலிக்கு, ஆல் கேப்ஸு, சப் கேப்ஸு, சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், அப்புறம் அண்டர்லைனு, அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூ. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். வந்து நிறைய டம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இதை தாண்டி அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸுக்கான அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த கிளாஸும் சரி, போன கிளாஸும் சரி, அந்த 2 கிளாஸையும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, அதாவது பிகினர்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்விட்டர் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சைனிங் ஆஃப், ஐ எம் ஸ்ரீஜன். தேங்க்யூ.